இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஒரு 60% ஆகுது நம்ம இந்தியன் ஈக்விட்டியில் வயா மியூச்சுவல் ஃபண்டில் கோரா வச்சுட்டு இந்த பேலன்ஸ் 40 கோல்டில் கொஞ்சம் போடலாம், சில்வரில் கொஞ்சம் போடலாம். அண்ட் கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். இந்தியன் மார்க்கெட்ல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோமா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட ஃபோக்கஸையும் யோசிக்கலாமா? இன்டர்நேஷனலில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு வருஷமும் இந்தியாவோட எக்கானமி தான் பெஸ்ட் எக்கானமி அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு வருஷமும் இந்தியாவோட மார்க்கெட் தான் பெஸ்ட் மார்க்கெட்னு வரல. இந்த வருஷமே எடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்தியா அமங் த வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் மார்க்கெட் வேர்ல்டுலேயே. உலகத்தில் பொருளாதார ஷேர் இல்லையா, அதில் 30% US. ஸோ ஈவன் ஆஸ் அன் எக்கானமி, ஏன்னா ஒரே எக்கானமி 30% ஆஃப் த வேர்ல்டு எக்கானமி. ஸோ டெஃபினட்டாக US இக்னோர் பண்ண முடியாது. அப்போ யூஎஸும் சைனாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன சார்? இல்லை, சைனா வந்து ஸ்ட்ராங் மார்க்கெட், அதனால தான் US சண்டை போடுறாங்க. ஸோ புரிஞ்சுங்க, சைனாவை இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எனக்கு தெரிஞ்சு சைனா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டெக்குன்னு சொன்னீங்க. டெக்குன்னு சொன்னதுனால யார் வேர்ல்டில் பிகஸ்ட் டெக் கண்ட்ரின்னா பார்த்தீங்கன்னா தைவான் தான் செமிகண்டக்டர் லீடர். ஸோ தைவானீஸ் ஸ்டாக்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். எல்ஜியோட இஷ்யூ எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு. ஏன்னா கொரியன் கம்பெனிஸ் எல்ஜி, சாம்சங், ஹுண்டாய், என்ன இவங்கெல்லாம் வந்து உலகெங்கும் ரொம்ப பயங்கரமான கம்பெனிலாம் வச்சு வேர்ல்டு டாமினன்ட் லீடர்ஸாக இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக கொரியன் மார்க்கெட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா US மேஜர். இங்கே இந்தியாவில் நான் எப்படி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் மேஜர்னு சொல்லிடும். இந்தியன் மார்க்கெட்டோட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ருப்பி கரன்சி வீக்காக இருச்சு, நம்ம இன்டர்நேஷ்னல் போர்ட்ஃபோலியோ கெயின் ஆகும். நாளைக்கு என் பையன் பொண்ணு நான் வந்து அமெரிக்காவோ கனடாவோ படிப்புக்கு அனுப்பணும், அதுக்கு நான் இன்றைக்கே சேர்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக போகிறது. வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ வந்து பங்குச்சந்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை டைரக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு யோசனை வருது, ஏன் நம்ம வந்து இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், குறிப்பாக வந்து US ஸ்டாக்ஸ்லலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்து தோணுது. முதல்ல இந்த ஐடியா வந்து சரியா சார்? ஒருத்தவங்க வந்து இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோமா, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டோட ஃபோக்கஸையும் யோசிக்கலாமா? கேட்குற கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா வேண்டாம் இந்தியன் மார்க்கெட்டில் போட்டால் போதும்னு சொல்லுவேன். நான் கடைசியாக 10 வருஷத்தில் ரொம்ப மாற்றம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியன் இன்வெஸ்டர் எதுக்காக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, தன்னோட ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கிட்ட தான் இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறக்கூடிய ஒரு தகுதி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒரு வெல்த் கிரியேஷனுங்கிற வார்த்தை, பட் ஆக்சுவலாக இந்த வெல்த் கிரியேஷன் ஒன்றும் இல்லை, போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் கன்சம்ஷன்னு சொல்லலாம். அதாவது இன்றைக்கி கையில் காசு இருக்குது, அதை செலவிக்கிறது பதிலாக சேவ் பண்ணுறீங்க, ஏன்னா நாளைக்கு பெரிய செலவாக பண்ணணும்னு. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியும் நல்லா இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த டிமாண்ட் ஃபார் ஸ்டாக் இருக்கிறதுனால பொதுவாக இந்தியன் மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடுறாங்க. அண்ட் ஒரு லாங் டேர்ம் பீரியட் பார்த்திங்கன்னா அது டெஃபினட்டாக அதை சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஒரு 10 இயர் ரிட்டர்ன், 5 இயர் ரிட்டர்ன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டிஜிட்டில் வந்ததுனால, இன்ஃப்ளேஷன் 6-7% இருக்கிறதுனால டெஃபினட்டாக உங்களுக்கு இன்ஃப்ளேஷனோட பெட்டராக இந்தியன் மார்க்கெட்டில் போட்டாலே உங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்டர்நேஷ்னலில் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது என்ன காரணம்னா, பேசிக்காக பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறச்ச ஏன் ஸ்டாக்காக மியூச்சுவல் ஃபண்டாக அந்த கேள்வி வரத்துக்கே 2 ஆன்சர் இருக்குது. ஒன்று வந்து ஃபண்ட் மேனேஜரோட ஒரு எக்ஸ்பர்டீஸ், அவர் படித்த படிப்பு, அவங்க ஸ்டடி பண்ணுற டேட்டா, அதை வச்சு கொஞ்சம் ஒரு டைரெக்டாக ஸ்டாக் வாங்குகிற ஒரு நபரோட இவங்க பெட்டராக. ரெண்டாவது ஒரு முக்கியம்னா டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது பல டிஃப்ரெண்ட் பொருளில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஒரு பக்கம் டைவர்சிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி, டெட்டு, கோல்டு, சில்வர், இதில் ஒரு டைவர்சிஃபிகேஷன். ஆனால் ஈக்விட்டிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பு. அதே மாதிரி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் போய்ட்டுலாம் கன்சம்ஷன் செக்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர். ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையும் டைவர்சிஃபை பண்ணலாம். இந்த டைவர்சிஃபிகேஷனோட பர்பஸ் என்ன தெரியுமா? எது வந்து வருங்காலத்தில் பெஸ்ட் பர்ஃபார்மிங்காக அந்த வருஷத்தில் இருக்கும்னு சொல்கிறது கஷ்டம். பொதுவாக ஒரு 3 வருஷம் எடுத்து இந்த செக்டர் நல்லா பண்ணணும்னு ஊகிக்கலாம். பட் நாட்டில் வந்து திடீர்னு போர் நடக்கிறது, திடீர்னு இன்ஃப்ளேஷன் ஏறுறது, திடீர்னு RBI ரேட் கட் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, இந்த மாதிரி ஒரு அன்சர்டன்டி இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை தவிர மற்றது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தான் டைவர்சிஃபிகேஷன், ரைட்? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டைவர்சிஃபிகேஷனோட சிம்பிளாக சொல்கிறதுக்கு, நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்காது, ஆனால் வர்ஸ்ட் ரிட்டர்னும் கிடைக்காது. ஸோ நடுவாந்திரமாக வரும். ஸோ இது எப்போவுமே நம்மளுக்கு பெட்டர் இல்லையா? ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் ஒரு நல்ல எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணுங்கிற நினைப்போடு பண்ணிவிட்டு அதை நிறைவேற்காமல் நம்ம தப்பான செக்டரோ, தப்பான ஸ்டாக்கோ, தப்பான
கேட்டகரியை சூஸ் பண்ணதுனால நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் நிறைவேறாமல் போடும் இல்லையா. ஸோ அதனால தான் டைவர்சிஃபிகேஷன் பண்ணால் ஒரு அஷூரன்ஸ் இருக்குது நீங்கள் நினைக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அதே டைமில் எந்த செக்டர் பெஸ்ட் பர்ஃபார்ம் அது நல்லா பண்ணியிருக்கோம். பட் அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கிளி ஜோசம் இல்லை, அதுதான் பண்ணும் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ எதுக்கு சொல்கிறேன், இந்த டைவர்சிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது இன்வெஸ்டிங்லேயே. நம்ம டைவர்சிஃபிகேஷனும் கைப்பட வச்சுக்கிறது. ஏன்னா டவுன் சைட்லேருந்து ஒரு ப்ரொடெக்ஷனை வச்சுட்டு தான் நம்ம போனோம். காரில் ட்ரைவ் பண்ணுறச்சு எப்படி பிரேக் இல்லாமல் கார் ஓட்டக்கூடாதோ அதே மாதிரி டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிங்கிறது இந்த இன்டர்நேஷ்னல் என்ன விஷயம்னா இதில் 2 விஷயம் வந்திருக்கு. இப்போது இன்டர்நேஷ்னலில் வந்து என்னென்னா, இப்போ வெளிநாட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டொமஸ்டிக் ஓரியன்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு வருஷமும் இந்தியாவோட எக்கானமி தான் பெஸ்ட் எக்கானமி அப்படின்னு வந்துட்டுருக்கு அது. ஆனால் ஒரு வருஷமும் இந்தியாவோட மார்க்கெட் தான் பெஸ்ட் மார்க்கெட்டுன்னு வரல. இப்போ இந்த வருஷமே எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்தியா அமங் த வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் மார்க்கெட் வேர்ல்டுலேயே. எக்கானமி நல்லா பண்ணியிருக்கேன். என்ன காரணம், FIIs நம்ம மார்க்கெட்லேருந்து பணம் வெளில எடுக்கிறாங்க, வெளில எடுத்து வேறு ஏதோ மார்க்கெட்டில் போடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வருஷத்தில் நீங்கள் இந்தியாவில் பணம் போடாமல் வேறு மார்க்கெட்டில் போடுறதா உங்களுக்கு டெஃபினட்டாக லாபம் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் சொன்னேன், நம்ம வந்து இந்தியா பொருளாதாரம் நல்லா பண்ணுறதுன்னு இந்தியா ஆல்வேஸ் பெஸ்ட் மார்க்கெட்டுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாததுனால டெஃபினட்டாக உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்தா டெஃபினெட்லி உங்களுக்கு இந்தியா நல்லா பண்ணாத போது இன்னொரு மார்க்கெட் நல்லா பண்ணுற அந்த மார்க்கெட்டில் உங்கள் பணத்தை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ் இந்தியன் மார்க்கெட்டில் அந்த பீரியடில் லாஸ் வந்தாலும் அங்கேருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி இருக்கிற ஒரு நாலேஜ், கூகுள் ஒரு பக்கம் இருக்குது, அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் BSc NSc வேல்யூ ரிசர்ச் மணி கண்ட்ரோல் டேட்டா நிறைய கொடுக்குறாங்க. ஒரு அவேர்னஸ் இருக்குது. ரெண்டாவது நம்ம இன்வெஸ்டிங் பாப்புலேஷனும் யங்கர் ஆகிட்டு இருக்கு. பொதுவாகவே நம்மளோட பாப்புலேஷன் யங்கர் ஆனதுனால இன்வெஸ்டிங் பாப்புலேஷனும் யங்கர் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் ஒரு நாலேஜ் அண்ட் அவேர்னஸ். இப்போ யூஎஸில் NVIDIA மாதிரி ஸ்டாக் பறக்குது அப்படின்னு நியூஸ் வருது. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது, ஐயோ அந்த ஸ்டாக்கில் நான் போட்டுருந்தா என்ன ஆயிருக்கும். ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி ஒரு அவேர்னஸ், ரெண்டாவது ஒரு டைவர்சிஃபிகேஷன். இதுக்காக ஒருத்தர் நபரில் ஒரு இன்டர்நேஷ்னல் செக்ஷன் இப்போ நம்மளோட போர்ட்ஃபோலியோ இருக்கிறது அவசியம் நான் சொல்லுவேன். ரைட்? ஏன்னா பாஸ்ட்டில் என்ன ப்ரூவ் ஆயிருக்குன்னா, இந்தியன் எக்கானமி பெஸ்ட் எக்கானமியாக இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட் ஆல்வேஸ் பெஸ்ட் மார்க்கெட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். பட் டைவர்சிஃபிகேஷனோட என்ன ரூல்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோர் போர்ட்ஃபோலியோ இருக்கணும், அப்புறம் ஒரு சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ தான் இந்த மற்றதெல்லாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவை பொறுத்த மட்டும் இன்னமும் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் தான் கோராக இருக்கணும். ஸோ லெட்ஸே மினிமம் ஒரு 60% ஆகுது நம்ம இந்தியன் ஈக்விட்டியில் வயா மியூச்சுவல் ஃபண்டில் கோராக வச்சுட்டு இந்த பேலன்ஸ் 40-ஐ டைவர்சிஃபை பண்ணுற பட்சத்தில் டெட்டில் கொஞ்சம் போடலாம், கோல்டில் கொஞ்சம் போடலாம், சில்வரில் கொஞ்சம் போடலாம், அண்ட் அதே சமயத்தில் நம்ம இன்டர்நேஷ்னல்லையும் கொஞ்சம் போடலாம். அது எவ்வளோ இன்டர்நேஷ்னலில் போடணும், எவ்வளோ கோல்டில் போடணும், இதுக்கு வந்து உங்களோட ரிஸ்க் ஆப்பிடைட்டை பொறுத்து இருக்கு. ரைட்டா? கொஞ்சம் சேஃபர் பீப்புளாக இருந்தால் நேச்சுரலாக கோல்டில் ஒரு சேஃப்டி இருக்குது, அவங்க கோல்டை கொஞ்சம் அதிகமாக ஆக்கிக்கலாம். ரிஸ்க் எடுக்கிற தகுதியாக இருந்தால் அப்போ இன்டர்நேஷ்னல் கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு மினிமம் 10% உங்களுக்கு ஈச் ஒன் ஆஃப் தீஸ்னு நீங்கள் வச்சுக்கணும். அதாவது 10 டெட்டில் வச்சுக்கணும், 10 கோல்டு ஒரு சில்வரில் வச்சுக்கணும், 10 இன்டர்நேஷ்னல் வச்சுக்கணும். அந்த பாக்கி 10 60 சொன்னீங்களே அதில் 30 சேர்த்துட்டிங்கன்னா இந்த பாக்கி 10 நீங்கள் எங்கே உங்களோட இது இருக்கோ அதில் கொஞ்சம் அதிகமாக அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ 10% ஒரு குட் டைவர்சிஃபயர் இன்டர்நேஷ்னல் போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸோ உங்கள் இதில் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறது நல்லது. ஸோ அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு கேள்விக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்த கேள்வியில் இதை ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி, இப்போது இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி US சார்ந்த ஃபண்ட்ஸ் தான் வந்து நமக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா வந்து மேஜர் டெக் கம்பெனிஸ்லாம் அங்கே தான் இருக்குது. அதனால ரிசல்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதையும் பார்க்குறோம். US மட்டும் வச்சுக்கணுமா இல்லை மற்ற கண்ட்ரீஸும் பார்க்கணுமா சார்? US மட்டும் என்ன, நம்ம ஒரு இந்தியன் இன்வெஸ்டர் சொல்லக்கூடாது, உலகெங்கேயுமே இன்வெஸ்டர் வந்து பாஸ்ட் ரிட்டர்னு தான் சேஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ இப்போ சமீபத்தில் US மார்க்கெட் ரொம்ப நல்லா பண்ணதால நீங்கள் அந்த கேட்குற கேள்வி US பற்றி கேட்குறீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு US இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா உலகத்தில் பொருளாதார ஷேர் இல்லையா, அதில் 30% US. ஸோ ஈவன் ஆஸ் அன் எக்கானமி அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்கானமி இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே எக்கானமி 30% ஆஃப் த வேர்ல்டு எக்கானமி. டெஃபினட்டாக US இக்னோர் பண்ண முடியாது. பட் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் 60% ஆஃப் வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட் இஸ் US ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இந்தியா விட்டு வெளில போகிறேங்கிறச்ச US டெஃபினட்டாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். ரைட்டா? பட் நாட் ஒன்லி US. ஏன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டெக் பூம் இருக்கிறதுனால US நல்லா பண்ணுறது. நாளைக்கு வேறு ஒரு மேனுஃபேக்சரிங் பூம் வந்ததோ, ஒரு கன்சம்ஷன் பூம் வந்ததோ, அப்போ மற்ற நாடெல்லாம் முன்னேறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ
யூஎஸ் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் யுவர் இன்டர்நேஷ்னல் இருக்கணும்னு சொல்லுவேன் நான். பட் நாட் ஒன்லி யூஎஸ். ஏன்னா மற்ற மார்க்கெட்டும் நல்ல ரிட்டர்ன் குடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது பொதுவாக எடுத்திங்கன்னா இந்த வருஷம் எடுத்திங்கன்னா ஆக்சுவலாக இயர் டு டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் சரியாக ஒன்றும் பண்ணல. நான் சைனா மார்க்கெட்டு 49% ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினட்டாக சைனா இதை மார்க்கெட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்போ யூஎஸும் சைனாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன சார் இல்லை, சைனா வந்து ஸ்ட்ராங் மார்க்கெட், அதனால தான் யூஎஸ் சண்டை போடுறாங்க. ஸோ புரிஞ்சுங்க, சைனாவை இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ ஆஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எனக்கு தெரிஞ்சு சைனா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டெக்குன்னு சொன்னீங்க. டெக்குன்னு சொன்னதுனால யார் வேர்ல்டில் பிகஸ்ட் டெக்கு கண்ட்ரின்னா பார்த்தீங்கன்னா தைவான் தான், செமிகண்டக்டர் லீடர். ஸோ தைவானி ஸ்டாக்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதே சமயத்தில் இப்போ கூட தெரியும் உங்களுக்கு எல்ஜியோட இஷ்யூ எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு. ஏன்னா கொரியன் கம்பெனிஸ் எல்ஜி, சாம்சங், ஹுண்டாய், என்ன இவங்கெல்லாம் வந்து உலகெங்கும் ரொம்ப பயங்கரமான கம்பெனிலாம் வச்சு வேர்ல்டு டாமினன்ட் லீடர்ஸாக இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக கொரியன் மார்க்கெட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா யூஎஸ் மேஜர், இங்கே இந்தியாவில் நான் எப்படி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் மேஜர்னு சொல்லணும், அது மாதிரி சிமிலராக நீங்கள் யூஎஸை கூட 60% ஆஃப் மை இன்டர்நேஷ்னல் யூஎஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக அது ஒரு இதாக இருக்கும். பட் அந்த பேலன்ஸ் 40% திரும்பி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். டைரக்ட் ஸ்டாக்ஸ் இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி என்விடியாவோ, மைக்ரோசாஃப்ட்டோ, கூகுளோ இந்த மாதிரி டைரக்ட் ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்குமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் மூலமாக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்குமா? இது வந்து இன்வெஸ்டரோட ரிஸ்க் கேபிடைட் பொறுத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா. இப்போது கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்லாம் எனிவே இன்டர்நேஷனலில் கம்மியாக போட போகிறாங்க. நான் சொன்ன ரேஷியோஸில் அந்த லோயர் எண்டில் தான் இருக்கும் கன்சர்வேட்டிவாக. ஏன்னா நான் சொல்கிறேன் இன்க்ளூட் பண்ணோங்கிறதுக்காக பண்ணிவிடுவாங்க. பட் அதுலேயும் கொஞ்சம் பயந்துன்னு பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெட்டர். பட் ஒரு நாலேஜபிள் பர்சன், இப்போ அவரே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண அவருக்கே தெரியுது என்விடியா அப்படி பண்ணுறதுனா டைரக்ட் ஸ்டாக்ஸ்லேயும் வாங்கலாம். ஏன்னா எப்படியும் அந்த ஒரு ரிஸ்கி போர்ட்ஃபோலியோவில் என்டர் ஆகிறீங்க ஆஸ் அ டைவர்சிஃபிகேஷன். ஸோ அதனால அங்கே வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறதுல தவறே கிடையாது, ரைட்? ஒன்று. ஆனால் என்னென்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த என்ன டைம் ஃப்ரேம் நீங்கள் வச்சுக்கணும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்கினா நீங்கள் வந்து செக்டர் அந்த ஸ்டாக்கை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் ஒரு 3 year 5 year அவுட்லுக். எதுக்கு சொல்கிறேன்னா முக்கியமாக பார்த்துங்க, நான் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் சொல்ல மறந்துட்டேன். என்ன தெரியுமா? அதாவது இந்தியன் மார்க்கெட்டோட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ருப்பி கரன்சி வீக்காக இருச்ச நம்ம இன்டர்நேஷ்னல் போர்ட்ஃபோலியோ கெயின் ஆகும். அண்ட் அதோட பெனிஃபிட்னா ஒன்று வந்து நம்ம கரன்சி வந்து வீக்கன் ஆகும் அப்படின்னு நான் வந்து அடித்து சொல்லலாம். எவ்வளோ ஆகும்னு தான் கரெக்டாக சொல்ல முடியாது தவிர அடித்து சொல்லலாம். ஏன்னா அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4%, இந்தியாவில் 6.5%. அந்த 2% இன்ட்ரெஸ்ட் ரேட் வித்தியாசத்துக்கு கரன்சி வந்து ஃபண்டமெண்டலாக வீக்கன் ஆகணும். ஒவ்வொரு 5-10 year பீரியட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 years கழிச்சு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு பண்ணலான்னு பண்ணுறீங்கன்னா அந்த 2.5% per year 25% அடிஷ்னலாக உங்களுக்கு கரன்சியோட இம்பேக்ட் இந்தியாவில் சேர்த்துட்டு அதை டாலரில் உங்கள் பையனை என்ன மாதிரி செலவு வரும்? செலவு வந்து உங்கள் பையனை அமெரிக்காவில் காலேஜ் இது அண்டர் கிராடோ போஸ்ட் கிராடோ பையனோ பொண்ணோ, இல்லை நீங்களே வந்து ஒரு ஃபாரின் டூர் அங்கே போய் டாலரில் செலவழிக்கணும், அதுக்காக டாலர் சேர்த்துக்கிறீங்க. ஸோ இந்த இந்தியாவில் சேர்த்துட்டு அன்றைக்கி வந்து உங்களுக்கு 25% அதிகமாக நீங்கள் சேவ் பண்ணணும் டு காம்பன்சேட் ஃபார் த ருப்பி வீக்கனிங். வேற இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட் பண்ணால் அதை நீங்கள் கவுண்டர் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ அந்த மாதிரி ஒரு லாங்கர் டேர்ம் அவுட்லுக் வச்சுருந்தா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வச்சு நீங்கள் 10 yearsக்கு இன்விடியா அவுட்லுக் வச்சு வாங்க முடியாது. இந்த 1 year அவுட்லுக் இருக்கலாம், 6 months அவுட்லுக் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம். அதுக்கப்புறம் அது சேர்ன் பண்ணிட்டு அடுத்தது என்ன ஓடுறது? இப்போ என்விடியா சொன்னீங்க, அதே சமயத்தில் ஒரக்கலும் திடீர்னு ஓடிது. ஸோ ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன் யாருக்கெல்லாம் ஒரு நாலேஜ் இருந்து இதை கண்டினியூஸாக ட்ராக் பண்ணி ஒரு கால் எடுத்து அந்த காலை வந்து மாற்றுறதுக்கு ரெடியாக இருந்து பண்ணுறாங்களோ அவங்க பண்ணலாம். பட் ஜஸ்ட் ஒரு லாங் டேர்மாக எனக்கு வந்து நாளைக்கு என் பையன் பொண்ணு நான் வந்து அமெரிக்காவோ கனடாவோ படிப்புக்கு அனுப்பணும், அதுக்கு நான் இன்றைக்கே சேர்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக போகிறது பெட்டர். சரி, இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ், குறிப்பாக யூஎஸ் சார்ந்த ஃபண்ட்ஸ், நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டெம்பரரியாக வந்து எதுவுமே ஓப்பனாக இல்லை, க்ளோஸ்டாக தான் இருக்குது. எதனால் அந்த சுச்சுவேஷன்ஸ்? அது என்ன சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா, இந்த லிமிட் வந்து RBI வந்து மொத்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் $7 billion தான் இந்தியா விட்டு வெளியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு ரூல் வச்சுருக்காங்க. அது ரொம்ப வருஷமாக யூஸ் ஆகாமல் இருந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அது யூஸ் ஆகிடுது. RBIட்ட போய் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி கேட்டபோது, இது பாருப்பா, நான் ஏற்கனவே நான் வந்து ருப்பியை வீக் ஆகாமல் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் சண்டை போட்டுருக்கேன் RBI, ரைட்டா? ஏன்னா அது மேனேஜாக டிப்ரிஷியேட் பண்ணோம், ஒரே தெரியாக போகக்கூடாதுன்ட்டு. இப்போ நீங்கள் வந்து பணத்தை வெளில அனுப்பிச்சிருந்தீங்க வச்சுக்கோங்க, அந்தளவுக்கு ருப்பி மேலே ப்ரெஷர் வரும் இல்லையா? அந்த ரூபாயை கன்வெர்ட் பண்ணி டாலர் வாங்கணும் இல்லையா? ஸோ அது ஒரு அடிஷ்னல் பர்டன் நாட்டுக்கு. ஸோ RBIயோட வேலை அந்தளவுக்கு இன்னும் அதிகமாகிடும். இந்த 7 பில்லியன் 10 பில்லியனோ 20 பில்லியனோ ஆக்கிட்டாங்கன்னா அந்தளவுக்கு கேரண்டீடாக பணம் வெளில போயிடும். அந்தளவுக்கு RBIக்கு இன்னொரு இடம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் RBI வந்து அதை மறுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, அப்போது என்ன பண்ணுறது, எல்லாம் ஓப்பன் எண்டட் ஸ்கீம் இருந்தது இல்லையா? ஸோ 2 years பேக் ஒரு February 12th ஒரு டேட்டு சூஸ் பண்ணாங்க.
அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த டேட்டோட ரெடி ஆயிடுச்சு, அந்த டேட் முடிஞ்ச பிறகு தான் சொன்னாங்க இந்த டேட்டோட யார் யார் எந்த ஃபண்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு தடை போட்டாங்க. ஆனால் ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா யாராவது உங்கள் ஃபண்ட்லேருந்து பணம் வெளில எடுத்தாங்க வச்சுங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் பணம் போகிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதனால தான் அந்த டேட்டுக்கு பிறகு சில மியூச்சுவல் ஃபண்டுங்கள் அவங்க ரிடெம்ஷன்ஸ் அவங்களுக்கு ஆகிறதுனால அந்த பணம் வாங்குறதுக்காக அவங்க ரெடியாக இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த அந்த கேப் ஃபில் பண்ண வரைக்கும் வாங்கியிருந்தாங்க. இப்போ அந்த கேப்பை முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, நிறுத்த வேண்டிய நிலைமை. ரெண்டாவது என்ன, அந்த 7 பில்லியனுக்குள்ளே இடிஎஃப்க்கு மட்டும் 1 பில்லியன் தனியாக ஒரு லிமிட் கொடுத்தான். அது அந்தளவுக்கு யூஸ் ஆகாமல் இருந்தது அந்த சப் லிமிட்டு. அதனால அந்த இடிஎஃப் பேஸ் பண்ணுற ஃபண்ட்ஸ் எல்லாம் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கும் ஒரு லிமிட்டை தாண்டணும்னு நின்றோம். ஸோ இந்த நீங்கள் டெம்பரரின்னு சொன்னீங்க, அது ரியலாக அது டெம்பரரியாக செமி பர்மனெண்ட்டாக ஆகிடுது. ஏன்னா ஆர்பிஐ ஒன்று அது இப்போ சத்திக்கு பார்த்தீங்கன்னா டேரிஃப்னால ருப்பி இன்னும் வீக்கன் ஆகுது. ஸோ நம்ம இப்போ அந்தளவுக்கு அந்த லிமிட்டை ஏற்றுற மாதிரி எனக்கு தெரியல, ரைட்டா? ஸோ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் டைரெக்டாக வாங்குறதுக்கு ஒரு $250,000 பர் பர்சன் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுற பணம் அந்த லிமிட்லேருந்து வராது, சரியா? ஸோ எந்த நபர் வேணால் ஒரு வருஷத்தில் $250,000 வெளியில் அனுப்பலாம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச இண்டிவிஜுவல்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ அதுக்கு தடை போடல ஆர்பிஐ. ஏன்னா அவங்க என்னென்னா சின்ன சின்ன ஆளுங்க சின்ன ஒத்தொத்தராக பண்ணுறது பரவாயில்ல, அது அலோவ் பண்ணுறேன்னு ஒத்துட்டாங்க. ஸோ அதுக்கு பேர் LRS, லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். அதை வெளிநாட்டுக்கு லிபரலாக அலோவ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அது வழியாக நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்ஸ் வாங்கலாம், இன்டர்நேஷ்னல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம். இப்போ அமெரிக்காவில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. சப்போஸ் நான் சொன்னேன் இல்லையா டைரெக்ட் ஸ்டாக் வாங்கினா ரிஸ்க்குன்னு, இப்போ அமெரிக்காலேயே மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். 30-40 ஸ்டாக் அமெரிக்காக்குள்ளேயே வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை வேர்ல்டு வைட் எமர்ஜிங் மார்க்கெட் ஃபண்ட் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக இங்கேருந்து பணத்தை ஒரு பேங்க் மூலமாக அந்த ஃபண்டுக்கு அனுப்பிச்சு வாங்கிக்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் இந்த $250,000 யூஸ் பண்ணுறது டைரெக்ட் ஸ்டாக்ஸ் வாங்கலாம், டைரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம், ETF வாங்கலாம், பாண்ட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கலாம், லேண்டு வாங்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்வெஸ்டர்ஸ்க்கு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகிறது கிஃப்ட் சிட்டி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அகமதாபாத்தில் கிஃப்ட் சிட்டி, அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டர். அது அங்கே ஒரு டீல் பண்ணால் அது வெளிநாட்டில் பண்ணுற மாதிரி. ஸோ சிங்கப்பூர், மலேசியஸ் எங்கேயாவது பண்ணுறதுக்கு பதிலாக கிஃப்ட் சிட்டிலே பண்ணலாம். ஸோ கிஃப்ட் சிட்டி வழியாக இந்த LRS மூலமாக இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்டு பிளான் பண்ணியிருக்காங்க. கிஃப்ட் சிட்டியில் ஃபண்டை லான்ச் பண்ணால் அது LRS வழியாக நீங்கள் பண்ணலாம். அந்த $7 பில்லியன் லிமிட்லேருந்து வராது. ஸோ டெஃபினட்டாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி அவுட்பவுண்ட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, அங்கே ஃபண்டை லான்ச் பண்ணி வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் LRS லிமிட்டை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அது டெஃபினட்டாக அது ஆப்ஷன். ஸோ இன்றைக்கி இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக வெளில போடுறது தான் ஒரு தடை இருக்கே தவிர ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துருக்கு வெளிநாட்டில் போடுறதுக்கு. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.